அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்கு சளிக்கு உள்ள ஒரு கஷாயம், நம்ம அது எப்படி சொல்கிறது, கஷாயம் தான் சொல்லணும் ஆக்சுவலாக. அதுக்கு நமக்கு நமக்கு இது சளி இருக்கிறவங்க நிறையா குடிக்கலாம், எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. அது என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஓமவல்லி, இது துளசி. இந்த துளசியும் ஓமவல்லியும் நம்ம இதில் கட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். பசுமஞ்சள், 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு சுக்கு, நம்ம இஞ்சியை அதை காஞ்ச சுக்குன்னு சொல்லுவாங்கன்னா சுக்கு, பனக்கல்கண்டு. நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க. நம்ம இதை பார்ப்போம். அடுப்பில் நம்ம சட்டி வச்சுக்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த இப்போ அந்த ஓமவல்லியும் இந்த துளசியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சுக்கு, 3 ஏலக்காய், ஒரு பட்டை 3 கிராம்பு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இதில் 5 நிமிஷம் நம்மளுக்கு நம்ம அது இலையெல்லாம் கொஞ்சம் வதங்கினா போதும். அப்புறம் நம்ம வாட்டர் நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி அப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா, ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அடுப்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். நம்ம அடுப்பை நம்ம மீடியமாக வச்சுட்டு அது ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா சாரெலாம் இறங்கணும். இறங்குனது பசுமஞ்சளும் அது போட்டுக்கணும். பசுமஞ்சளும் அது போட்டுக்கணும். 15 நிமிஷம் கொதித்த பிற்பாடு நம்ம பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கலர்ஸு பச்சை, அந்த பச்சை கலர், அந்த இலையோட பச்சை கலர் அண்ட் சொட்டுக்கூன்னு ஒரு இஞ்சி சுத்தனை போட்டோம் பசுமஞ்சள், அதோட இது எல்லாம் நமக்கு சாரி இறங்கி இந்த நேரத்தில் நமக்கு வந்திருக்கு. அந்த சுக்கும் நம்ம முழுசாக தான் போட்டிருப்போம். ஏன்னா ரொம்ப காரம் நம்மளுக்கு இறங்குச்சுன்னா நம்மளால் குடிக்க முடியாது. அதனால சுக்கு நம்ம முழுசாக தான் போட்டிருப்போம், தட்டி போடல. ஏலக்காய்லாம் தட்டவே இல்லை, அதுலேயே ஃபுல்லாக இறங்கிரும். நம்மளுக்கு அந்த சளி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு 3 நாளாக நல்லா வெளியே ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அதான், ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுட்டோம். அந்த இலையடை நிறையெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி நேரமும் மாறிடுச்சு. பனங்கல்கண்டு ரொம்ப நம்ம போடலை, ஏன்னா இப்போ ரொம்ப இனிப்பு சேர்க்கணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு குடிக்கும்போது ரொம்ப சுகர் தெரியாமல் லைட்டான காரத்தோட லைட்டான இனிப்போட ரொம்ப குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம். இது வாரத்தில் இந்த மழை சீசனில் வாரத்தில் ஒரு தடவை எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் அது இதை வடிகட்டி நான் அதுக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறத அதையும் நான் காட்டுறேன். அந்த கஷாயத்தை நம்ம வடிகட்டிட்டோம். வடிகட்டி இது ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. அது நேரம் எப்படி இருக்குது பாருங்கள். வியூவர்ஸ், இதை பாருங்கள். என்ன இப்போ ஊற்ற போகிறேன். டீ மாதிரியே தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. நீங்களும் இந்த கஷாயத்தை வச்சு அந்த எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.